அதாவது என்னன்னா, ஏஆர் சீனிவாசன் சிவாஜ் சார் கூட நெறைய படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு நாள் சிவாஜ் சார மீட் பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்த கேட்டிருக்காரு. கௌரவம் படத்துல பாரிஸ்டர் ரஜினிகாந்தாவும் நடிச்சிருக்கீங்க, கண்ணனாவும் நடிச்சிருக்கீங்க. நீங்க பாரிஸ்டர் ரஜினிகாந்தா மட்டும் நடிச்சுட்டு, கண்ணன் கதாபாத்திரத்துக்கு வேற ஏதாவது ஒரு நடிகர வச்சு நடிக்க வச்சிருக்கலாம்ல? அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு கேள்விய கேட்டிருக்காரு. அதுக்கு சிவாஜ் சார் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட்ட படிச்சு முடிச்ச உடனேயே, இந்த பாரிஸ்டர் ரஜினிகாந்துடைய கதாபாத்திரம் இருக்குல்ல, இந்த கேரக்டர் பத்தி நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது இது வந்து படம் ஃபுல்லாவே ஆக்கிரமிச்சு வரக்கூடிய ஒரு கேரக்டர். கண்ணன் கேரக்டர விட ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் வந்து இது. அப்போ கண்ணனுக்கு வந்து வேற ஒரு ஆர்டிஸ்ட்ட வச்சு நடிக்க வச்சுட்டு, பாரிஸ்டர் ரஜினிகாந்த் கதாபாத்திரத்த சிவாஜ் சார் கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்தி நடிச்சிருந்தார் அப்படின்னா, படம் பார்த்துட்டு மக்கள் வெளிய போம்போது, மக்களோட மனசுல இந்த பாரிஸ்டர் ரஜினிகாந்த் கேரக்டர் மட்டும் தான் மைண்ட்ல இருக்கும். கண்ணன் கேரக்டர் அவ்வளவா இருக்காது. ஸோ, இப்படி இருக்கும்போது, இந்த ஒரு கண்ணன் கேரக்டர்ல வேற ஏதாவது ஒரு நடிகர நடிக்க வச்சு, அவங்கள ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான், நானே இந்த கண்ணன் கேரக்டரையும் சேர்த்து பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாரிஸ்டர் ரஜினிகாந்தாவும் நடிச்சிருப்பாரு. கண்ணனாவும் இந்த படத்துல சிவாஜ் சார் நடிச்சிருப்பாரு. இப்போ சிவாஜ் சார் இந்த 2 கேரக்டர பண்ணிட்டாருன்றது வந்து பெரிய விஷயமா பார்க்கிறத விட, இதுக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய விளக்கத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்கிரிப்ட்ட படிச்சு முடிச்சுட்டு 2 கேரக்டருடைய வெயிட் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு, இத எப்படி நடிக்கணும், இத யார வச்சு பிரசன்ட் பண்ணணும் அப்படின்ற வரைக்கி ஆழமா யோசிச்சு தான் இந்த ஒரு முடிவே சிவாஜ் சார் எடுத்திருக்காரு. சீரியஸா சொல்றேன். இப்ப இருக்கக்கூடிய நடிகர்கள் இந்த அளவுக்கு யோசிப்பாங்களா அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. ஏன்னா, நமக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கிடைச்சா போதும். நம்ம நடிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் அவங்க இருக்காங்க. கேரக்டர பார்க்கிறத விட, ஒரு நல்ல ஸ்கோர் அதுல இருக்கா அப்படின்றது தான் பார்க்குறாங்களே தவிர, இந்த மாரிலாம் யாரும் வந்து யோசிக்க மாட்டாங்க. அப்போ சிவாஜ் சார் வந்து கலையவும் மதிக்கிறாரு. தன்னை போல இருக்கக்கூடிய கலைஞர்களையும் மதிக்கிறதுனால தான், இந்த மாரி ஒரு விஷயத்த அன்னைக்கு தேதியில பண்ணிட்டு இருந்திருக்காரு.